தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து பண்ருட்டி ராமச்சந்திரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தங்களின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகுவதாக அறிவித்தார். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக கூறிய அவர், தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்றார். மேலும் எதிர்கால கூட்டணி குறித்து கால சூழலுக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றார். இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நடைபயிற்சியின் போது முதலமைச்சரை பார்த்து வணக்கம் கூறிவிட்டு சென்றதாக ஓபிஎஸ் கூறினார். நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசரிகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். அதேபோல் தமிழ்நாட்டில் பாஜகவினரின் முயற்சி எடுபடாது என அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். ஆகவே பிஜேபியினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது, விசுவாசமாக தொடர்ந்திருந்த ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்தது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. இதன் காரணமாக அவர் வெளியே வந்திருப்பது. ஆகவே இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவு தமிழகத்திலே மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. அதிமுக ஐசியூல இருக்குன்னு பார்த்தா இப்ப பிஜேபி ஐசியூக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில். பாஜக கூட்டணியில் இருப்பதால் எந்த பலனும் இல்லை என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் தற்போதைய நிலை என பத்திரிகையாளர் ஷபீர் அகமது தெரிவித்துள்ளார். நமக்கு உதவும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் பல காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் செய்யாமலேயே பாஜகவுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு அவர் இருந்தார். ஆனால் தற்போது அவர் அந்த கூட்டணியில் இயங்குவதற்கும் பெரிய தடையாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை திட்டமிட்டே ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்று நான் கருது எதிர்க்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரை ஏற்றுக்கொள்வார் என்றால் எத்தனையோ அதிமுக புறங்கள் திராவிட இயக்கம் என்று கண்ணப்பனில் இருந்து, சுதீர் பாலாஜியில் இருந்து, அனிதா ராதாகிருஷ்ணனில் இருந்து, ரகுபதியில் இருந்து, கே.கே.சார் அண்ணனிலிருந்து பலரும் திமுகவிலே சேர்ந்த அரசியல் செய்தது போல் மு.க. ஸ்டாலின் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் இன்று காலை நடந்த ஒரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சந்திப்பு என்பது அந்த ஆப்ஷனும் இங்கு பிரைட்டாக வெளிச்சமாக இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது.